எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2024 ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மார்கழி மாதம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது. உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருந்துட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு மாறுறாரு. புத்திகாரன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் 21ஆம் தேதி மகர ராசிக்கும் மாறுவார். சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவார். 10ஆம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார். குரு பகவான் மேஷ ராசியில பலம் அடைஞ்சிட்டு அங்கிருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார். துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால அவர் பார்வையிடுவார். சனி பகவான் தனது பார்வைய கும்பராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில பார்வையிடுவார். ராகு மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை அள்ளி தருவார். கேது கன்னி ராசியில இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார். ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார். இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும். இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். அனைவருக்கும் 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்போம். யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு புதிய ஆண்டை வரவேற்போம். அது கல்யாணம் நடக்காதவங்க கல்யாணம் நடக்கணும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கணும், வேலை இல்லாதவங்க எப்படியாவது இந்த வருஷத்துலேயும் வேலைக்கு விட மாட்டோமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போடு நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த புத்தாண்டை. அப்படி குறைஞ்சபட்சம் நமக்கு திருப்தி தரும் வகையில் இந்த 2024 புத்தாண்டு அமையும். அப்படிப்பட்ட இந்த புத்தாண்டில் முதல் 12 மாதங்களில் முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மேஷராசி ஜனவரி மாதம் 2024 அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயோட சேர்ந்து தனுசுல இருக்காரு. நல்ல நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வேற இருக்கு. அதனால நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டாக முதல் மாதமே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு யோகமான பலன்களை தருவ போறாரு. சூரியனோட செவ்வாய் குரு பார்க்கறதால இன்னும் நல்லா இருக்க போகுது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு கும்பத்தில் தான் இருக்க போகிறாரு. அவர் 11ஆவது வீட்டில் இருக்கார். முதல்ல நம்ம பார்க்குறது உங்களுடைய லைஃப். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தொழிலா, நீங்கள் யார் என்கின்ற இடத்த குறிக்கிறத தான் நாம் முதல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் யார், என்ன தொழில் செய்கிறீங்க, யார் கேட்டாலும் அந்த கேள்வி தான் கேட்பாங்க. அதற்கான பதிலை தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட தொழில் செய்கிற இடத்த யார் இருக்காருன்னா சனி பகவான் இருக்காரு. அப்போ உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காகவே சனி பகவான் எல்லாவற்றையும் செய்ய போகிறாரு. எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் செய்ய போகிறாரு. இன்னொரு பக்கம் செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன பலனை தருவார்னு பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் இருக்காது. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் நல்லது செஞ்சுருப்பீங்க, பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக வரலாம். எப்படி வருதுன்னே தெரியாது. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் வரும். இது உங்களுக்கு 2வது விஷயம். அடுத்து பார்க்க போது நம்ம 3ஆவதாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா 9ஆவது இடத்துலையும் 10ஆவது இடத்துலையும் இந்த மாதத்தில் இருப்பார். ஏன்னா மார்கழியில் 15 தேதியும் தையில் 15 தேதியும் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். அப்போ அவர் இருக்கிறதால இந்த 9-10 இருக்கிறதால வேலை எதிர்பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இதுக்கு முன்னாடியே இந்த கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் உங்களுக்கான அடையாளம் காட்டும் அளவுக்கு, நீங்கள் யார் என்று சொல்லும் அளவுக்கு, உங்களுக்கு பேர் சொல்ல அளவுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. உங்கள் வேலையில் ப்ரொமோஷன், ஊதிய உயர்வு,
இது போன்றவற்றை இந்த இடத்துல நடக்க போகுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பம், உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சுக்கிரன் 8வது இடத்துல இருக்கிறதால குடும்பத்தில் பிரச்சனை வருமானு பார்த்தா, விருச்சிகத்துக்கும் 8வது வீடாக இருக்கிறதால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். தை மாதம் ஆனதுமே உங்களுக்கு ஃபேமிலி மேன் நீங்கள் திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண தட்டுப்பாடு, திருமண தடைகள் அனைத்து நீங்கி இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். சுக்கிரன் 18ஆம் தேதி மாறுறாரு பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக நடக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மேசராசி பள்ளி மாணவர்களுக்கு இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கல்வியை பொறுத்தளவு உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குமான்னு பார்த்தோம்னா இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அப்போ யாரா உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த கல்வியை பொறுத்தளவுன்னு பார்த்தோம்னா, புதன் பகவான் மட்டும் 8ல் இருக்கார். புதன் 8ல் இருந்தால் என்ன நடக்கும்னா, நீங்கள் படிக்கிறதுலையோ இல்லை விளையாட்டு போட்டிலையோ இல்லை எக்ஸாம் எழுதுறதுலையோ பிரச்சனை வராது. சரி, அப்போ புதன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, குழப்பத்தை உருவாக்குவார். வெளியிடங்களில் நீங்கள் அட்மிஷன் பண்ணுறீங்களா பார்த்தீங்களா, வேறு குரூப் எடுக்கிறீங்க பாருங்கள், அதில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கி உங்களை குழப்பிட்டுருவார். புதன் அந்த பிரச்சனையை உருவாக்குவார். அதுவே உங்களுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், இப்படி போனால் நல்லா இருக்குமோ, அப்படி போனால் நல்லா இருக்குமா, இல்லை இதுவா அதுவா அப்படிங்கிற மனக்குழப்பத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், நல்ல ஆலோசகரை அணுகினீங்கன்னா, நல்ல அப்பா அம்மா சொல்கிறத கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. மற்றபடி மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் பெண்களுக்கான பலன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் செவ்வாயாக இருக்கட்டும், சனி பகவான், குரு, புதன், சுக்கிரன் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அவங்களால இல்லாத போது உங்களுக்கு சந்தோஷங்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த ஜனவரி மாதத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெருப்பு ராசியாக இருக்கிறதால உங்களுக்கு பெரும்பாலான தொற்றுகள், நோய்கள் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் நல்ல ஒரு குட் ஷார்ட்டாக தான் இருக்குது. இந்த ஆரம்பமே உங்களுக்கு அதிர வைக்க போகுது, அந்த அளவுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் மேஷராசிக்கு தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு நடக்கலை, நல்ல பலன் சொன்னால் அது ஒரு மாதிரி நடக்குது, கெட்ட பலன் சொன்னால் அது மாதிரி ஒரு நடக்குது அப்படின்னு. நமக்கு இருக்கிற 10 விரல்கள்லையும் 10 சமமாக இருக்கிறது இல்லை. ஒருத்தவங்களுக்கும் தசாபுத்திகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதற்கேற்ற மாதிரி தான் அந்த பலனும் அமையும். சில பேர்த்துக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மனசு போல தான் டக்குன்னு இருக்கும். எந்த அமைப்பும் சீக்கிரமாக நடைபெறும். ஆக மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. மேஷராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.